பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம். Lamentations chapter 3 verse 40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். Let us test and examine our ways and return to the Lord. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேத வசனம் மூலமாக இயேசு உங்களோட பேச விரும்புகிறார். ஒரு வாலிப தங்கச்சி அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க எல்லாரிடத்துலயும் போய் சொல்லுவாங்க, நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பாவோட நீங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஏசப்பா பிடிக்கும்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அதற்கு மாறாக இருக்கின்றது. அவங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதற்கு மாறாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்களும் நல்ல சர்ச்லாம் போறீங்க, ஆனா ஏசப்பாவை நீங்க நேசிக்கிறீங்களா? ஏசப்பா சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிந்து வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட அவங்க சினிமா பாடல்களை கேட்டு சினிமா காரியங்களை ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா அப்படி நம்மளை வாழ சொல்லவே இல்லை. நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. உலகத்துல இருக்கிற காரியங்கள் எனக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம உலகத்துல இருக்கிற அசுத்தத்திற்கு விலகி போய் அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி தான் ஏசப்பா விரும்புறாங்க. அப்ப நீங்க ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவரிடத்துல நீங்க திரும்புங்க. நீங்க எல்லாவற்றையும் சொல்லி மனம் திரும்பி அவரிடத்துக்கு நீங்க திரும்புகின்ற பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்க வாழ்க்கையை மொத்தமாக அவர் மாற்றி போடுவார். சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்து காணப்படும். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே அநேக காரியங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா அவங்க வழி தப்பி போய் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த நாள்ல பிள்ளைங்களோட பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ரட்சிங்க, பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுங்க, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டுட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். உங்களுக்கான வாழ்க்கையை அவர் காட்டுவார். உங்களுக்கான நல்ல பாதையை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதன்படி நீங்க செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a wonderful day.